அண்மை செய்தி. சிபிஐ விசாரணைக்கு டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கலாம். சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுவதற்காக தவேக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான ரித்தி இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் விஜய். தாவேக தலைவர் விஜய் கடந்த 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெற்றது. 7 மணி நேரத்துக்கு பிறகுதான் வெளியே வந்தார். கிட்டத்தட்ட கையெழுத்திடுவதற்காகவே 1 மணி நேரம் அவர் காக்க வைக்கப்பட்டிருந்தார். பல்வேறு கேள்விகள், 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் பதிலளித்து வந்தார். அதாவது முக்கியமாக கரூரில் இருந்து இறந்தவர்களை ஏன் பார்க்கவில்லை, அப்படி இறந்தவர்களை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு உங்களை தடுத்தது யார், கரூரில் இருந்து புறப்பட்டு நடுவில் 1 மணி நேரம் எங்கே இருந்தீர்கள், யார் யாருடன் பேசினீர்கள், பிரச்சார பஸ்ஸில் லைட்டை ஆன் ஆஃப் செய்தது ஏன், கரூர் கூட்டத்துக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தந்தார்கள், ஆதவ் அர்ஜுனா உட்பட உங்க கூட இருந்தவங்க போலீஸ் என்ன சொன்னதா சொன்னாங்க, ஆதவ் அர்ஜுனா போலீஸ் முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்த வேண்டும் என கூறியும் நிறுத்தாமல் அந்த இடத்திலே ஆதவ் அர்ஜுனா கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அது குறித்து ஆதவ் அர்ஜுனா உங்களிடம் தெரிவித்தாரா? போலீஸ் முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்த வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. அது குறித்து உங்களிடம் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தாரா? போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருக்கிறார், வாய்மொழி மூலமாகவும் சொல்லியிருக்கிறார். அதை உடனுக்குடன் டைப் செய்து அதற்கு கையெழுத்திட்டு அவரும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். தற்போது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக அடுத்த நாளே 13ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக கேட்டபோது விஜய் பொங்கல் பண்டிகை இருப்பதால் நான் ஊருக்கு செல்ல வேண்டும், மீண்டும் ஒரு முறை நீங்கள் சம்மன் அனுப்பினால் வருகிறேன் என கூறியிருக்கிறார். பிறகு சம்மனை கடந்த செவ்வாய்க்கிழமையான சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள். தற்போது அதற்காக ஆஜராவதற்காக தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். தனி விமானத்தில் வழக்கம் போல பல லட்சங்கள் செலவிலே தனி விமானத்திலே டெல்லி புறப்பட்டிருக்கிறார் விஜய் நாளை தான் ஆஜராக வேண்டும். இன்று கடந்த முறை கூட 12ஆம் தேதி காலையில் புறப்பட்டு தான் நேரடியாக சிபிஐ அலுவலகத்தில் சென்று அலுவலகத்திலே விசாரணை முடிந்த பிறகு உடனடியாக சென்னை திரும்பிவிட்டார். ஆனால் இந்த முறை விஜய் தற்போது ஒரு நாள் முன்கூட்டியே நாளை ஆஜராவதற்கு இன்றே புறப்பட்டு செல்கிறார். இன்று மாலை 6 மணி அளவிலே டெல்லி சென்று விடுவார். இன்று இரவு விஜய் தங்கும் ஓட்டிலே ஒரு முக்கிய புள்ளி ஒருவரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக அரசியலும் பார்க்கப்படுகிறது. விஜய் சிபிஐ விசாரணைக்காக கரூர் பெருந்துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணை மட்டுமல்ல, விஜயை இன்று இரவு சந்திக்க போகும் முக்கிய புள்ளியின் மூலமாக அரசியல் பேச்சு ஒன்றும் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம்தான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் தலைமையிலே நேற்று நடைபெற்றது. அதிலே பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது போதிலும் திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, மற்றபடி ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகளை கேட்பது, அதிகாரத்தில் பங்கு போன்றவை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் தேவையின்றி அறிக்கை எதுவும் விடக்கூடாது, தேவையின்றி கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையிலே செயல்கள் ஈடுபடக்கூடாது, குறிப்பாக சமூக வலைகளை தேவையற்ற கருத்தை தெரிவிக்கக்கூடாது என்றெல்லாம் பல கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்றுதான் கூறி வந்தார்கள். குறிப்பாக தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பியும் அதே போன்ற பிரவீன் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான நபர் அவர். இவர்கள் இருவரும் தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திமுகவுடன் தான் பயணம் என கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட நிலையில் தற்போது விஜய் சென்று இன்று இரவு ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்க போகிறார் என்ற பரபரப்பு. அந்த முக்கிய புள்ளி காங்கிரஸில் இருந்த பிரவீன் சக்கரவர்த்தியா அல்லது காங்கிரஸுக்கு நெருக்கமான ஒருவரா என்ற வகையிலே பல்வேறு யூகங்கள் தற்போது டெல்லியிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த நபர் நிச்சயமாக அரசியல் பேசுவதற்கு தான் வருகிறார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காங்கிரசுடன் மீண்டும் காங்கிரஸை இழுப்பதற்கு ஏதேனும் யூகங்களை அமைக்கப் போகிறார்களா, என்ன நடக்கப் போகிறது என்ற எதிலும் ட்விஸ்ட், காங்கிரசுடைய கூட்டணி தொடர்பில் ஏதேனும் ட்விஸ்ட் வரப்போகிறதா, திடீர் திருப்பம் ஏற்பட போகிறதா என்ற எதிர்பார்ப்புகள் தற்போது பல கேள்விகளாக எழுந்து நிற்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாளையும் விஜயிடம் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளையும் பல கேள்விகள், ஏற்கனவே முதன்முறை கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டுமல்ல, ஏற்கனவே அப்பொழுது ஏடிஜிபி அந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் 8 பேர் உள்ளிட்டோரிடம் பல கேள்விகளுக்கு விடைகள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த விடைகளும் அதே போன்று தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது.
அவர்களிடம் பெற்ற தகவல்கள் அனைத்தும் விஜய் சொல்லும் தகவலும் சரியாக இருக்கிறதா, ஏதேனும் மாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கிற என்பதையெல்லாம் தீர ஆராயும் வகையிலே தற்போது ஏற்கனவே விஜய் அளித்த பதில்களும் இந்த பதில்களும் எப்படி இருக்குன்னு ஒத்து பார்த்து அதன் அடிப்படையில் பல புதிய கேள்விகள் பல தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் நாளை விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலே மிக முக்கியமான தகவல், விஜய் முதற்கட்ட விசாரணை போது விஜய் திடீரென அழுதிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது அந்த சிபிஐ வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 41 பேர் இறந்தது குறித்து உங்களுக்கு தெரியுமா, அந்த இறப்பு குறித்த கேள்விகள் எழும்பொழுது விஜய் திடீரென பேசிக் கொண்டிருந்த விஜய் திடீரென கண் கலங்கி விட்டாராம். சிபிஐ விசாரணையின் போது விஜய் கண் கலங்கினார் என்ற தகவல் தற்போது புதிதாக சிபிஐ வட்டாரத்திலிருந்து வெளியே கசிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த இறப்பு குறித்து பேசும்போது விஜய் கண் கலங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் எதற்காக கண் கலங்கினார், உண்மையிலேயே கண் கலங்கினார் என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இல்லை என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். இந்த தகவல்கள் தற்போது டெல்லி வட்டாரத்தில் ஊடகவியலாளர் வட்டாரத்திலே தற்போது கசிய விடப்பட்டு பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது பகிர்கிறோம். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் நாளை விஜயிடம் 2ஆம் கட்ட விசாரணை நடைபெற இருக்கிறது. அதிலே பல்வேறு கேள்விகள், ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை விஜய் அளித்த பதில்களும் அதே போன்று தாவேகா நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் அளித்த பதில்களும் ஒன்றாக இருக்கிறதா, வேறு ஏதேனும் குழப்பங்கள் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராயும் வகையிலே இந்த 2வது கேள்வி பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த வகையில் பல கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கு விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வி. எனவே விஜயின் இன்றைய டெல்லி பயணத்திலே 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஒன்று, சிபிஐயின் 2வது கட்ட விசாரணை நாளை நடைபெறுகிறது. மற்றொன்று அரசியல் சந்திப்பு. யாரை சந்திக்க போகிறார் விஜய் என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த சந்திப்பின் பொழுது காங்கிரசுடன் மீண்டும் ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பா, மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவாரா, அல்லது காங்கிரஸ் வழியிலே இவரை சந்திக்க போகிறார்களா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மற்றொன்று, வேறு ஏழு கட்சிகள் இவரை சந்திக்க போகிறார்களா? கடந்த முறை கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஆம் ஆத்மி சார்பில் என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனால் தற்போது யாரோ ஒருவரை சந்திக்க போகிறார், முக்கிய அரசியல் புள்ளியை சந்திக்க போகிறார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் யார் என்பது சந்திக்கும் போதுதான் தெரியும். என்றால் விஜயை பொறுத்தமட்டிலே பல விடயங்கள் வெளிப்படையாக தெரிவதில்லை, ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். பிறகு நீண்ட நாட்கள் கழித்துதான் வெளியே தகவல் தெரிய வரும். ஆனால் தற்போது யாரை சந்திக்க போகிறார் என்ற கேள்வி அரசியல் பரபரப்பு அதிகமாக தொற்றிக் கொண்டிருப்பதால் யார் அந்த முக்கிய புள்ளி, விஜய் என்ன பேச போகிறார், என்ன உடன்பாடு ஏற்பட போகிறது, உடன்பாடு ஏற்படுமா இல்லையா போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் விஜயின் இந்த 2வது டெல்லி பயணம், தாவேகா தலைவராக விஜயின் இந்த 2வது பயணம் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அடுத்த கட்ட அரசியல் பரபரப்புக்கு விஜயின் சந்திப்பும் விஜயின் நாளைய சிபிஐ விசாரணையும் பலத்த தீனியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.